கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு நபர், அதாவது ஆதவ அர்ஜுனா என்கிறவர். அவர் யார் அப்படின்னா, அவரோட பின்புலம் என்னன்னா, அதாவது கள்ள லாட்டரி சீட்டு விற்று பல கோடி கணக்கில் இந்த தமிழ்நாடுல இந்தியா முழுக்க வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கின்ற மார்ட்டின் என்பவருடைய மருமகன். அவர் அவர் மருமகன் சொல்றதை விட அந்த குடும்பத்தை அபகரிச்சுட்டா இருந்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு தரம் கெட்ட ஒரு தாழ்ந்த ஒரு மனிதன். ஆள் வளர்ந்துருப்பான், ஆனால் அறிவு தான் அவனுக்கு வளரல. அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர் பொது அரசியல்ல விஜய்கிட்ட அவர் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார், ஒப்பற்ற தலைவர், நாடு போட்டும் நல்லவனுக்கு நல்லவன், ஏடு போட்டும் எங்களி தலைவன், அகிலம் போட்டும் அலெக்ஸ் பாண்டியன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பேசுவதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. 1996 அந்த ஜெயலலிதா அம்மா இப்போ இருக்கும் போதே அவரை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே தலைவர். அன்றைக்கு ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாம் இளம் வயதில் இருக்கும் போதே அவர் எல்லாரையும் பலிகடாக்கி கொரோனா வந்த காலத்தினாலதான் அவர் அரசியலை விட்டு ஒதுங்கினாரே தவிர தன்னாலும் தன்னை சார்ந்தவர்களாலும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்னலமற்ற ஒரு தலைவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர்களை பற்றி பேசுவதற்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு எந்த விதமான ஒரு அருகதையும் கிடையாது. அவரை பற்றி பேசணும்னா நீ வாழ்க்கையில் தூய்மையாக இருக்கணும். உன்ட்ட தூய்மைங்கிறதே இல்லை. நீ ஒரு ஃப்ராடுக்காரன் தான். நீ எங்கள் தலைவரை பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது. உடனே செயல்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அரசியல் பண்ணுறதுக்கு ரஜினிகாந்த் அவர்களை எக்காரணத்தை கொண்டு நீ இழுக்காத. அவரை பற்றி இந்த தமிழ்நாடு மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பவர் இந்த மாமனிதர். அந்த மனிதரை பேசுவதற்கு ஆதவ அர்ஜுனா உனக்கு தகுதி இல்லை. உன் தலைவன் விஜய் நீ எப்படி வேணாலும் பேசுவதற்கு வைத்துக்கொள். எங்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு உனக்கு துளியளவு அருகதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.